அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, இன்றைய நாள் இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாள். செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இலங்கையினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடைபெறக்கூடிய ஒரு தினம். இந்த நேரத்திலே ஒவ்வொரு வாக்காளர் பெருமக்களும் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற விதத்திலும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலும் தாம் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் இயலவே தீர்மானித்து வாக்களிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற தருணம் இது. இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே உங்கள் அனைவருடைய கவனத்திற்கும் ஒரு அடிப்படையான செய்தியை மாத்திரம் நினைவுபடுத்துவதே இந்த காணொளியின் பிரதான நோக்கமாகும். அல்லாஹுவை ரப்பாக ஏற்ற ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அல்லது யார் தோல்வியடைந்தாலும் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் நம்முடைய மனோநிலையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதலை அல் குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அந்த வழிகாட்டுதலை உங்களுக்கு நினைவுபடுத்துவது இதனுடைய அடிப்படையான நோக்கமாகும். திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 26வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரங்களை யாருக்கு எப்போது வழங்குகிறான் என்ற ஒரு அடிப்படை செய்தியை எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியே, துக்தில் முல்க மந்தஷா, நீ நாடியவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறாய். இந்த உலகத்தில் யார் எந்த ஆட்சியாளனாக வந்தாலும், இலங்கையினுடைய ஆட்சியாளராக நாளைய தினம் யார் நியமிக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய இந்த வசனம் என்ன சொல்கிறது? துக்தில் முல்க மந்தஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். வதன்ஸி உல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடம் இருந்து அதிகாரத்தை பறித்து கொள்கிறாய், நீக்கிவிடுகிறாய். அப்போ அல்லாஹ் யாரை ஆட்சி கதிரையில் அமர வைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாற்றுவான். யாருடைய கையிலே இருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்பது அல்லாஹினுடைய தீர்மானமோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு ஏற்ப அவர்களுடைய கையிலே இருந்து ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும். எனவே ஆட்சியை வழங்குவதும் ஆட்சியை ஒருவரிடம் இருந்து எடுப்பதும் அல்லது ஆட்சி அதிகார கதிரையை மாற்றி அமைப்பதும் அது நம்முடைய கையில் அல்ல. நாம் ஒரு சபபுக்காக வாக்களித்தாலும் அந்த வேலையை அல்லாஹு தஆலா தன்னுடைய பொறுப்பிலே எடுத்திருக்கிறான். அவனுடைய நாட்டம் எதுவோ அதுதான் நடக்கப் போகிறது. வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா, அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த விரும்புகிறானோ அவர்களை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் யாரை இழிவுபடுத்த விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவான். பியதிக்கல் ஹைர், அனைத்து விதமான ஹைறுகளும் நன்மைகளும் நலவுகளும் யா அல்லாஹ் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? ரணில் ஆட்சிக்கு வந்தால்
அனுர ஆட்சிக்கு வந்தால், சஜித் ஆட்சிக்கு வந்தால், நாமல் ஆட்சிக்கு வந்தால், அல்லது இன்னொரன்ன வேட்பாளர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஊடாக இந்த நாட்டிலே நிறைய நலவுகள் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹு தாலா சொல்கிறான், அனைத்து விதமான ஹைறுகளும் நலவுகளும் என்னுடைய கையிலே இருக்கிறது. நான் யாரை ஆட்சியாளனாக தீர்மானிக்கிறேனோ அவர்களின் ஊடாக அந்த நலவுகளை நான் வழங்குவேன். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை செய்தி. எனவே ஒரு ஜனாதிபதியை தீர்மானிப்பதற்கு காத்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த அடிப்படையை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக யா அல்லாஹ் நீதான் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவன். எனவே ஆட்சியை வழங்குவதும், ஆட்சியை ஒருவரிடம் இருந்து பறித்து கொள்வதும், ஒருவரை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துவதும், இன்னொருவரை இழிவுபடுத்துவதும், இது அனைத்துமே அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்த அந்த நாட்ட பிரகாரம் நடைபெற்று தீரும். எனவே எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வந்த ஒரு ஹைர், அதில் ஏதோ ஒரு ஹைர் இருக்கிறது, யார் ஆட்சி கதிரையில் அமர்ந்தாலும் அல்லது நீக்கப்பட்டாலும். இந்த ஒரு அடிப்படையை வாக்களிக்கின்ற பெருமக்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போன்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 216வது வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வாசா அன் தக்ரஹூ ஷையன், நீங்கள் ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் வஹுவ ஹைருல் லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வாசா அன் துஹிப்பு ஷையன், நீங்கள் ஒரு விடயத்தை விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு கெடுதியாக தீங்காக அமைந்து விடலாம். நாங்கள் நினைப்போம், இவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு நிறைய நலவுகள் நடக்கும் என்று, அல்லது இவருக்கு ஆட்சியே கிடைக்கக்கூடாது, கிடைத்தால் அவ்வளவுதான், நாட்டை குட்டிச்சுவராக்கி அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டு விடுவார் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் ஒன்றை வெறுப்பீங்க, ஆனால் நீங்கள் வெறுக்கிற அந்த விடயத்தில், அந்த நபருடைய ஆட்சியில் அல்லாஹு தஆலா ஏராளமான நலவுகளை வைத்திருக்கலாம். நாங்கள் ஒன்றை விரும்புவோம், இவர் ஆட்சிக்கு வர வேண்டும், கதிரையில் அமர வேண்டும், அவர் வந்தால்தான் நலவுகள் நிறைய நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் வந்தால் அவரின் மூலம் நிறைய தீங்குகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடும். எனவே வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், எதில் நலவிருக்கிறது, எதில் கெடுதி இருக்கிறது, யாரை ஆட்சி கதிரையில் அமர்த்தினால் அதன் ஊடாக நலவு நடக்கும், யாரை ஆட்சி கதிரையில் இருந்து அகற்றினால் அதனூடாக கெடுதி அமையும் என்பது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. படைத்த ரப்பான முக்காலத்தையும் அறிந்த அல்லாஹு தஆலா மட்டும்தான் எதில் நலவு எதில் கெடுதி என்பதை நன்கறிந்தவன். எனவே நாங்கள் வீணாக அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வெளிப்படையான ஒரு சபபுக்காக நாங்கள் எங்களுடைய அறிவை பயன்படுத்தி நாட்டினுடைய சமுதாயத்தினுடைய அந்த நல்ல ஒரு செழிப்பான நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் அந்த வாக்களிப்பின் முடிவாக விளைவாக யார் ஆட்சி கதிரையில் வந்தாலும், அவர் நாம் விரும்பியவர் வந்தாலும், நாம் விரும்பாதவர் ஆட்சி கதிரைக்கு வந்தாலும், இந்த இரண்டுமே ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் அல்லாஹுடைய நாட்டம். இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம், இந்த ஜனாதிபதியின் மூலம் அல்லாஹ்
நமக்கு ஏதோ ஒரு நலவை நாடியிருக்கிறான். அது எங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் அல்லது விருப்பாக இருந்தாலும் சரியே என்ற ஒரு ஆழமான அகீதா நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் பசுமரத்து ஆணி போல் இருக்க வேண்டும். எனவே வீணாக கதைத்து கொண்டிருப்பது, வீணாக விமர்சிப்பது, தாங்கள் விரும்புபவர்களை ஆகோ ஓகோ என்று குறைகளே அற்றவர்களாக போற்றுவது, நாங்கள் வெறுக்கின்ற ஆட்சியாளரை ஒரு தகுதியும் இல்லாதவர் என்று அடிமட்ட நிலைக்கு சென்று விமர்சிப்பது, இந்த எந்த ஒரு காரியத்திலும் முஸ்லிம்களாகிய நாம் ஈடுபட்டுவிடக்கூடாது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற நாம், அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்னொரு வலைதளங்களாக இருக்கலாம், எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் நாம் நம்முடைய ஏச்சாலும் நம்முடைய பேச்சாலோ நம்முடைய எழுத்தாலோ எந்த ஒரு மார்க்கம் சொல்லுகிற அடிப்படைகளுக்கு மாற்றமான ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டுவிடக்கூடாது. எனவே இந்த விடயத்தை மனதில் இருத்தி இன்றைய தேர்தலை நாம் சந்திப்போம், அதன் முடிவுகளை எதிர்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஒரு நல்ல நிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.